கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை சந்தோஷமும் மகிழ்ச்சியும். ஆமீன். உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் மகிழ்ச்சியும் கர்த்தர் தரப்போறாருங்க. சந்தோஷம் மகிழ்ச்சி ரெண்டு ஒண்ணுதான். ஆனா கர்த்தர் அது விதவிதமா பிரிச்சு வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் இது சந்தோஷமா இருக்கும்படி மகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் ஆசிரியக்க போறாரு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். விடிஞ்சிருந்துச்சா ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒவ்வொருத்தவர்கள் கடங்கான பிரச்சனைகள், வீட்டுல பிள்ளை பசங்க பண்ற பிரச்சனைகள், சொந்தக்கார பிரச்சனை சொல்லி பிரச்சனைகளை கேட்டு 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 ஒரு காது வலிச்சு போன காதுல கர்த்தர் இனிமே சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்ய போறாரு. ஆசீர்வாதம் மழையை போல பொழிய போகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்க திரும்பி ஆனந்த கழிப்பு கர்த்தர் சமூகத்தை வர போறீங்க. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில இருக்கும். நித்தியமா சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்க தலைமையில் தங்கி இருக்கும்படியா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் தங்கி இருக்கும்படி கர்த்தர் செய்ய போறாரு. சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்க அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில இருக்க சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. விசுவாசத்தோடு காத்திருங்க. இந்த நாள்ல இந்த வசனத்தின் பிரகாரமாக, இந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. எல்லா போராட்டங்களை பார்த்து 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 உங்க மனசு சரிச்சு போனவங்க மனசுல அழுது கண்ணீர் வடிச்ச உங்க கண்ணுல இனி சந்தோஷம் காணப்பட போகுது. மன மகிழ்ச்சியா முகமகிழ்ச்சியா இருக்க போறீங்க. வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கலிகூர்ந்து மகிழும்படி கர்த்தர் செய்ய போறாரு. விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் சமூகத்தை வந்து இந்த வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. நான் தாவீது வசனத்தை ஜெபித்தாருங்க. நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான சத்தம், சந்தோஷமான சத்தம், அந்த மாதிரி வார்த்தையில கேட்க போறீங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போறாரு. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்க போறது. சஞ்சலமும் தயப்பும் வாழ்க்கை வந்து ஓடி போறது. விசுவாசம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.